பிரியமானவர்களே, ரேமா ஜேசி டிவியின் காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் கிறிஸ்தவ உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரிந்த சங்கீதம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதில்லை. தாழ்ச்சி அடையேன் என்பதற்கு பொருள் அதுதான். ஒன்றிலும் நான் குறைவுபடுவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் என்னை குறைவில்லாதவளாய் என்னை நடத்த அறிந்திருக்கிறார். அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நான் இருக்கும் பொழுது அவர் என்னை அவ்விதமாய் நடத்த விரும்புகிறார். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள். அவர் எனக்கு மேய்ப்பராய் இருந்தால் எனக்கு இனி என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அதன்படி என்னை நடத்துவார். எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. என்னை நடத்துகிறவர் ஆண்டவராய் இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். எனக்காய் தன் ஜீவனையே கொடுத்த மேய்ப்பராய் இயேசு எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு ஒன்றிலும் குறைவில்லை. அவர் என்னை எப்போதும் சீரான பாதையிலே நடத்துவார். ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். ஏனென்றால் நீர் எனக்கு மேய்ப்பர், நான் உம்முடைய ஆடு. காலை வேளையிலே அவருடைய ஆடாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியானால் மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் முழுவதும் நம்மை தெளிவாய் நடத்துவார். பாளையங்கோட்டை விஎம் சத்திரத்தில் ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். நன்றாய் ஜெபிக்கிற மனிதர். அவருக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை, கர்த்தரின் குரலை கேட்க வேண்டும், கர்த்தரின் குரலை கேட்க வேண்டும் என்று அவருக்கு ரொம்ப ஆசை. அவர் எங்களிடத்துலலாம் கேட்பார், நீங்கள்லாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறார்? ஏன்ட்ட ஏன் பேச மாட்டார்? இதெல்லாம் கேட்பார். அவரிடத்தில் சொன்ன, நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பேசுவார் என்று ஆசையோடு தாகத்தோடு ஜெபித்து கொண்டே இருந்தார். அவர் வேலை செய்கிற அலுவலகத்துக்கு காலையிலே புறப்படுகிறார். அப்படி புறப்பட்டு சைக்கிள் தான் அன்று. அவர் புறப்பட்டு சைக்கிளில் போய் கொண்டிருந்த பொழுது அவர் வந்த அந்த மெயின் ரோட்டில் ரெண்டு பக்கமும் வாகனங்கள் வேக வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு வாகனம் நிற்கிறது. அந்த வாகனத்தின் வழியாய் அந்த சைடில் தான் இவர் சைக்கிளில் போகணும். அந்த வாகனம் ஒரு ரோட்டு ஓரமாய் நிற்கிறது. இவர் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறவருக்கு திடீரென்று உள்ளத்தில் ஒரு உணர்வு, யாரோ பேசுவது போல. இந்த வாகனத்தினுடைய டயர் வெடிக்க போகிறது, நீ கொஞ்ச நேரம் நில் என்று. உடனே சைக்கிளை பிரேக் அடித்து பின்னாலே தள்ளி போய் அவர் நிற்கிறார். அடுத்த 2-3 வினாடிகளுக்குள்ளே அந்த வாகனத்தின் முன் டயர், லெஃப்ட் சைடு டயர் பயங்கர சத்தத்தோடு வெடித்து சாய்ந்த நிலைமை. ஒருவேளை இவர் சைடில் அப்படி வந்திருந்தா சரியாக இவர் அந்த முன் டயர்கிட்ட சைக்கிள் வரவும் அது வெடித்திருக்கும். மிகப்பெரிய ஆபத்து, உயிர் போகும் அபாயம். அன்று மாலை மகிழ்ச்சியோடு எங்களிடத்தில் சொன்னார், ஆண்டவர் பேசினார். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருந்தால் அப்படி ஆடுகளாகிய நம்மோடு எப்படியாவது அவர் பேசுவார், நம்மை நடத்துவார். இன்றைக்கு நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளை நாங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த அன்பான வார்த்தை ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாள் முழுவதும் அவர்களை நீர் நடத்தும். அவர்களை நீர்
நேரான பாதையிலே நடத்தும். அவர்களை பாதுகாத்தருள். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எங்களுக்கு பாதுகாப்பு உண்மை அல்லாமல் வேறு அல்ல. எங்களை பாதுகாக்கும் மெய்ப்பராய், எங்களை பராமரிக்கும் மெய்ப்பராய், ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துகிற மெய்ப்பராய் நீர் இருக்க வேண்டும் என்று ஆடுகளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.